ஸோ ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த மொட்டை மத்தியில் எப்படியோ இல்லை கஷ்டப்பட்டு எத்தனை ஆட்டம்னே தெரியல, அத்தனை ஆட்டம்ல ஜெயிக்கணும்னு தோணுது. ஓகே போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 200 டைம் வந்து அப்படியே தொத்து மறுபடியும் வந்துடுறேன். இதெல்லாம் வீரனுக்கு சகஜமாப்பா. எஸ் அப்போ வலி இவ்வளோ வலி இருக்கு. அப்படி அந்த மொத்தம் ஜெயிச்சாச்சு, இது போதுமே அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் பொறுமையில் மட்டும் எடுத்து போடுறோம். ஓகே, ஐயோ மட்டும் இது பண்ண பார்த்தா அப்படியே எங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஜெட் பேக்கில் எடுத்து ஈரோடுக்கு பறந்து போக முடியாது. LOAD நீங்கள் வீட்டுக்கு போய் ஏதோ ஒரு பொசிஷனில் போய் ஆர்ஜிஎஸ் போய் சேவ் போயிருக்கேன். வெளியே மட்டும் வெளியே வந்து எத்தனை டைம் வந்து இங்கே வந்தாலும் லோடுன்னு கொடுத்து போயிருக்கேன். அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடலாம். எங்கே இருக்குமோ வந்தாச்சு. ஓகே, ஏன்னா வீடு காரக்கானோ ஆச்சாச்சு. ஆமாம் ஆமாம், அங்கே ஆரம்பிச்சா வர ஆரம்பிச்சேன். ஓகே, வரோம் தெரியாதே. நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட், தம்பி எங்கடா போயிட்டு? அதுவா, நான் இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரேம்ப் ட்ரைனிங் கொடுத்தாங்க, முடிச்சுட்டு வரியா? சரி, நான் போலீஸ் ஆவா? கிளாஸ் காண்டஸில் உனக்கு 5 கேஸ் இருக்குது தம்பி, நீ தான் போடாது. என்னடா சொல்கிற? நம்ப கூடாது. நான் எங்கே போடுறது? கேஸ் நான் பண்ணல. சரி போட நான் எல்லாம் பிரச்சனை கொடுப்பாங்களான்னு நினைக்கிறேன். வர வேண்டாம். ஸோ ஏன் நீங்கள் வேண்டிய நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃப்ராங்க்லின் மட்டத்தில் ஏன்னா எப்படி ஒரு போலீஸ் ஆக போகிறோம். இந்த மாதிரி போலீஸ் ஆகியில் மொட்டை மாமா வாங்கியிருப்போம். இப்போ ஃப்ராங்க்லின் ஆக போகிறோம். அதுக்கப்புறம் நீ யாராவது லிஸ்ட்டில் வரவங்க எனக்கே தெரியாது. ஓகே, தான் போலீஸ் ஸ்டேஷன். ஓகே, பயமாக இருக்கு. ஓ அப்படி போகக்கூடாதா? பயமாக இருக்குங்களா? சரி, சொல்லி ஒரு 3 நாள் ஆச்சு, எவ்வளோ போயிடுவான். அதுக்கு முன்னாடி இந்த நான் சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா அப்போதான் இவ்வளோ போலீஸ் நேற்று பார்க்கும்போது ஸ்கை போர்டு இருந்துருந்துச்சு போலீஸ் ஸ்டேஷன். எவ்வளோ பெயிண்ட் வச்சு விட்டாங்க. மொட்டமோட தம்பி சார், தம்பி நான் போலீஸ் ஆகணும். குட் மார்னிங் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். என்ன பதில காணும் சார்? குட் ஆஃப்டர் மணியை பார்த்துக்கலாம். 12:52. குட் ஆஃப்டர்நூன் சார். யாரோட போய் ஓடிடுறா? நான் கோழிய சொல்றேன். கோழியா? ஏன் தம்பி அந்த கோழியா? தம்பி திருட கோழிய, அந்த திருட கோழியா? அசுவர் திருட கோழி அம்மா தேடுறாங்க போலியே. நான் வந்து எனக்கு திருடன் கோழின்னு சொன்னோம், நம்ம பேரை மாற்றி வச்சுக்கோம். அவளுக்காக தெரியும். சரி சார், நான் போலீஸ் ஆகணும். திட்டுவாங்க ஐயா. சரி, நீ வெளில போ, பின்னாடி ஒரு ஆஃபீஸர் இருப்பார், அவர் போய் பாரு. அவர் உனக்கு என்ன மாதிரி ஆளுகளை ட்ரைனிங் கொடுப்பாரு. அப்படியா? என்ன மாதிரி ஆளு? சரி போய் பார்ப்போம். தம்பி நீங்கள் இப்போ எங்கே வந்துருந்தீங்க சார்? அப்படியோ போலீஸ் சார். போலீஸா? இந்த லிஸ்ட் எடுத்துப்போம். லிஸ்ட் எடுத்துட்டு போய் நான் கொடுக்குற 3 வழி முடிச்சுட்டு ஓகே. என் பதில காணும். இந்த நல்லா இருக்கு. ஓகே சார். இந்த லிஸ்ட்டை பார்க்க வேண்டியதான். முதல்ல என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு 4 மிஷின் இருக்குது, முடிச்சிடலாம். முதல் மிஷன் என்னன்னா டேட்டூ கடைக்கு போகணும். சார் போய் மீட் பண்ணுறேன் கைஸ். டேட்டூ கடை க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் தான் ஒரு மீட்டிங்கே வந்துட்டேன். வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாரு. சார் கதை தம்பி எங்கே இருக்கேன்? சார் ஏன்னா ஐயோ கையை கீழே போடாமல்
சார் நீங்கள் இந்த டேட்டு மட்டும் எனக்கு உள்ள போட்டு விட்றீங்களா சார்? உங்கள் கடையில் வேறு சார் மூஞ்சி விட்டு பேச பழக்க முடியாது. இது இல்லை சார், டேட்டு போட்டு விடுங்க சார் ப்ளீஸ் சார். உங்களுக்கு என்ன டேட்டு வேணும்? அதான் வளர்த்து சொல்கிறீங்க. பண்ண மாட்டேன் சார். சார் ஏன் சார் இந்த வீடியோக்கு நான் நிறைய பேர் லைக் கொடுக்கலாடா, அதை பண்ணு. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. கைஸ் போலீஸ் டக்குனு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேரை போட்டு கமெண்ட்டை போட்டுருங்க கைஸ். அப்படிங்களா கைஸ்? டக்குனு பண்ணுங்க கைஸ். ஐயோ யாருக்காரா? சார் நல்லா பண்ணியா? சரி என் வீட்டுக்குள்ளே போய் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் அமைக்கி விடுவா. அது போதும், பட்டன் அமைக்கிறேன். இது எங்கே வீட்டு பட்டன் கரெக்டாக இருக்குமே. அங்கே வெயிட் பட்டன் அப்படியே இருக்கேன். உங்களோட டைமண்ட் இருக்கு, அப்படி திருடிக்கணுவா? சார் பேப்பர் டைமண்ட். அட போயோ. சரி உள்ள போவோம், அதை தங்கோ கைஸ். ஒரு வழியாக டேட்டு போட்டாச்சு. ஓல்டு வருஷம் ஆகிட்டு ஐயா கழுத்துல எல்லாம் டேட்டு போடுவான். சரி விடுங்க அது பார்த்துக்கலாம். வண்டி எடு வண்டி எடு வண்டி எடு. எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா அடுத்த லிஸ்ட்டுனாவா ஊருக்குள்ள பீச்சுக்கு போக சொன்னா சார் இந்த மாதிரி யாராவது ஓட்ட வேண்டியது இரண்டாவது தப்பு. நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதனால போலீஸ் ஒரு கார் வேணும். ஒரு கார் போலீஸ் விளாண்டா 2 காரம் பரம்பரை. சரி பீச்சுக்கு போகணும். ஆமாம் அந்த வழியெல்லாம் போகக்கூடாது. ஷார்ட்கட் பீச் போக வழியாக தெரியாது. இது வழியாக போனால் 2 வருஷமாக ஒரு பீச்சுக்கு போயிருக்கேன். அதை போயிட்டேன் அப்படியே கூப்பிட்றேன். ஸோ அப்படியே பீச்சுக்கு வந்துச்சு. சரி அப்படியே பக்கத்தில் புளியை ஓட்டு போயிடும். இங்கே பாருங்க, தாம்பிர டைனோசர் அழிக்கணும். ஓகே கைஸ், ஓகே கைஸ். இது ஒரு ஏமே அதனால தலைவர்கள் அழிக்கிறேன். அதில் கொஞ்சம் கணம் பிடிக்கணும் கைஸ். எப்படியா அடிச்சு முடிச்சா ராக்கெட் லான்ச்சர் வச்சா இல்லை ஒரு புல்லட் மட்டும் அடித்தேன். மிச்சம் ராக்கெட் லான்ச்சரில் வச்சு அடித்து முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆயிருங்க கைஸ். ஓகே இப்போ முதல் மிஷன் பிடிச்சி இப்போ 2வது மிஷனாக நான் என்ன பண்ண வேண்டும்னா என்ன கைஸ் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க கைஸ். ரெண்டாவதாக நாம் என்ன பண்ணணும்னா ஒரு போலீஸ்காரை எடுத்துகிட்டு வரணும். ஒரு பெரிய மெட்ரோ இல்லை கைஸ். எல்லாம் கைஸ் டைம் சார்ஜர் போனால் எல்லாம் காராக வரும், கோமா வரும். இன்றைக்கி பார்த்தா புல்லட் வந்துருக்கேன். எனக்கு போலீஸ்கார இருக்காங்க, இப்போன்னு பார்த்து கார் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி வண்டி எடுத்து கேம்பா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அது கார். ஓகே கைஸ், ஓஎஸ்என் காரெல்லாம் நல்லா பார்த்துக்கிங்க. இப்படி இருந்த கார் தான். ஆனால் நான் எப்படி முக்கிய மாற்ற போகிறேன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஏன்னா அது ஒரு பெரிய காரை கைஸ். இதில் ஒன்றுமே போட்ட முடியும். இதை பண்ணுறது சரி வண்டி எடுத்து கேமரா பாய் கைஸ். இங்கே பாருங்க ஷார்ட்கட்டு, இது வழியாக இறங்கிட வேண்டியதான் கைஸ். போலீஸ் ஸ்டேஷன் ஏறிட்டு வந்தேன். அப்படியே 2 காலம் இருந்துச்சு. அது வந்து அந்த கேப்ல இருந்து தாண்டி வரக்குள்ள அதுவும் ஒரு கேப் நீங்க படிக்கிறதுலையோ மட்டும் காட்டுங்க. நான் யாரும் சவுண்டா இருக்கும். அதுவே சவுண்டு கேட்டதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வண்டி தான் கேட்கும். நான் சவுண்டு கம்மியாக வைக்கிறேன், பட் ஆனால் அது அப்படி இருக்கு. ஆழம் பார்க்கலாம். லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சு.
அதாவது ப்ரோஸர் ரோம் பண்ணிடுச்சுன்னு சொன்னாங்க கைஸ். ஓகே அப்படியே கேம் போய் மட்டும் இப்படியே டேட்டு வழியாக தான் இருக்கனால சார் முடிச்சிட்டேன் சார். லாஸ்ட் மிஷன் என்ன சொல்லுங்கள் சார். உங்களோட லாஸ்ட் மிஷன் என்னன்னா அது என்கிட்ட சார் கிடைக்காங்க. அவன் சொல்லிட்டார் அவர் லஞ்சு போயிருக்காரு. ஓகே லாஸ்ட் மிஷன் சொல்லுங்கள். உங்களோட லாஸ்ட் மிஷன் என்னன்னா ஒரு திருடம் பிடிக்கணுமா கைஸ். ஓகே பெரிய விஷயம் இல்லை. அவன் ஏதோ காரில் போகிறான்னு சொன்னாங்க. அதுக்கே ஒரு பைக் எடுத்து அவன் சேஸ் பண்ணியிருக்கான். ஆனால் 4215 போட்டா ஒரு பைக்கு அதை எடுத்துட்டு அந்த புகாட்டி லாம்போகினி போகிறேன். லாம்போகினி போட்டு வரேன். இதை பார்த்துருக்கீங்க. அப்போ கைஸ் ஃபோட்டோ எடுத்து வீடியோ வேர்ல்டு எடுத்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கேன். பறக்கதா லாம்போகினி கைஸ் பார்த்துட்டு அவன் தான் கைஸ் 2 லாம்போகினி வருது. நம்பர் பிளேட்டை பார்த்துட்டேன். தம்பி எங்கள் மேலே கேஸ் இருக்கு வெளியே வந்துருக்கு. அங்கேயே கார் வேணுமே இல்லை அவன் வேணுமானே வேணுமா இல்லை இவன் வேணுமா? அவன் தான் சார் வேணும். இவனை பிடிச்சி பட்டாச்சு. வணக்கம் இவன் இருக்கியா சார்? தம்பி ஓகே உங்களுக்கு அட்ரஸ் மேப் அந்த வீடியோ நாங்கள் பார்த்துருக்கோம். மொத்தமாக ஆனால் போய் எதான்னு சொன்னீங்க போயிட்டு வரேன். காய்ஸ் இது உண்மையாகவே மாற்றம் கூட உண்மையாகவே நான் காட்டுறது வீடியோ போடுறேன். உண்மையாகவே ஸோ நல்ல விஷயம் உண்மையாக நம்ம சேனலில் லைவ் ஸ்ட்ரீம் போடுறோம். ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதோட சூப்பர் டூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். வட்டாமாமே